நீங்க மூவி பார்க்க சினிமா தியேட்டர் போறீங்க அப்படின்னா இன்டர்வல் டைம்ல நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பாப்கார்ன் ஸ்மெல் வந்து ஹெவியா வரும். இல்ல ஏதோ ஒரு மால்ல வந்து ஒரு காஃபி ஷாப்பை கிராஸ் பண்ணி போறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு வந்து காஃபி ஸ்மெல் இல்ல அந்த குக்கி ஸ்மெல் வந்து அதிகமா வரும். நம்ம என்ன நினைப்போம், இது எல்லாமே வந்து ஃபுட்டுல இருந்து வர நேச்சுரல் ஸ்மெல்னு நினைப்போம். பட் இது எதுவுமே வந்து ஃபுட்டுல இருந்து வர நேச்சுரல் ஸ்மெல் இல்ல. இது நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலா சில சென்ட் மூலியமா இந்த ஸ்மெல்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது ஏன் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து சென்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு இது மாதிரி தரதுனால அவங்களோட சேல்ஸ் வந்து 20% வந்து ஈஸியா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நீங்க கேஃப் காஃபி டே போனீங்கன்னா கூட நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் அரோமா ஸ்மெல் வரும். அது எந்த கேஃப் காஃபி டே போனாலும் ஒரே ஸ்மெல் வரும். சில சமயம் நம்ம அந்த ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இந்த கடை தான் அப்படின்னு. ஸோ இதே தான் வந்து நீங்க லைட் சைடு வெஸ்ட் சைடு போனாலும் அங்கேயும் வந்து நீங்க பிளசண்டா ஷாப்பிங் பண்ணணும்னு சில ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்மெல்ஸ் கொடுப்பாங்க. இதனால நம்ம இன்னும் அங்கே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால இன்னும் மணியும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பாபிக்யூ நேஷன் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதாவது மால் போவீங்க அப்படின்னா ஜஸ்ட் நோட் பண்ணி பாருங்க எங்கெல்லாம் எந்த ஸ்மெல் என்னெல்லாம் சென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு.